வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் புகழ். இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் புகழ் பார்க்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, இந்து சமயத்துறை பத்தி ஒரு கோரிக்கை. முதல்ல பார்த்தீங்கன்னா, புதுசா அமைஞ்சிருக்கிற தமிழக அரசு வந்து இந்து சமயத்துறை அ டிபார்ட்மெண்ட் வந்து மினிஸ்டர் அவங்களெல்லாம் வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அ அரசியல்வாதிகள்லாம் வந்து நெறைய பேர் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஊடகங்கள்லயே வந்திருக்கு. அத தமிழக அரசு வந்து கவனிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்ப டாஸ்மாக்ல ரூ. 10 பிரச்சனை வந்து இஷ்யூ ஒண்ணும் சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அரசுக்கு வருமானம் வந்துருச்சு. அதுலயும் நெறைய இஷ்யூ இருக்குது. டாஸ்மார்க் வந்து நெறைய 717 கிட்ட வந்து கடைகள வந்து அ மூட சொல்ட்டாங்க. அதேபோல படிப்படியா வந்து குறைக்கிறேன்னு சொல்ட்டாங்க. அதேபோல வந்து தற்சார்பு அ இன்னைக்கு வந்து டாக்ஸ் வந்து 100% கலெக்ட் ஆவறதில்ல. அதனால வந்துட்டு அரசுக்கு வருமானம் வரதெல்லாம் குறைவா தான் இருக்கு. நான் அதனால தான் முதல்லயே ஒரு கோரிக்கை குடுத்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் அறுபடை வீட்ல வந்துட்டு டிக்கெட் ஆன்லைன்ல கொண்டு வாங்கன்னு சொல்லி குடுத்துருக்கேன். அது மூலம் பார்த்தீங்கன்னா, திருப்பதியில வந்து ரூ. 300 டிக்கெட் வந்து அ கொண்டு வராங்க. அதேபோல வந்து இங்க முருகனின் அறுபடை வீட்லயும் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுல பார்த்தீங்கன்னா, ரூ. 100 விஐபி டிக்கெட் வந்து இப்பயே வந்து இருக்குது நெறைய கோயில்ல முருகன் அறுபடை வீட்ல. அதுபோல வந்து டிக்கெட் ரூ. 100 இல்ல ரூ. 300 அந்த மாரி கொண்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து கூட்ட நெரிசல், அலைச்சல் குறையுது. அதனால அது வந்து எளிதில் சாமி தரிசனம் பண்ணிட்டு, பிளான் பண்ணிட்டு வந்து ஆன்லைன்ல முன்னாடியே புக் பண்ணிட்டு 3 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டு, போயிட்டு நல்லா சாமி தரிசனம் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லா வருவாங்க. அதனால வந்துட்டு இந்த கோரிக்கை வந்து தமிழக அரசு பரிசீலனை பண்ணணும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அரசு கட்டுப்பாட்டுல உள்ள கோயில்னால வந்து பார்த்தீங்கன்னா, இந்து அறநிலையத்துறைக்கு வருமானம், இங்க தமிழக அரசுக்கு வருமானம் தான் அதிகரிக்கும். இது வந்து தமிழக அரசு கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி தான் மாண்புமிகு முதல்வருக்கு வந்து நான் முதல் கட்டமா குடுத்த 7 கடிதத்திலேயே வந்து கோரிக்கை குடுத்திருந்தேன். அ அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ இன்னொரு கோரிக்கை இப்ப அடுத்த டைம் குடுக்க போற கோரிக்கையில என்ன சொல்லப் போறேன்னு பார்த்தீங்கன்னா, அ தமிழக அரசுக்கு வந்து இந்து சமயத்துறை சார்பா வந்து டிவி சேனல் வந்து ஒண்ணு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப திருப்பதியில இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க அ நடக்கிறது எல்லாமே லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வராங்க. அதுக்கு தனியா டிவி சேனல் இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில வந்து இந்து சமயத்துறை கட்டுப்பாட்டுல வந்து நெறைய நலத்திட்டங்கள் செய்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, அ அறங்காவலர் போஸ்ட் கொண்டு வராங்க. அது வந்து நெறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல வந்து நெறைய கோயில் வந்து சேர்த்தாமலே இருக்கிறாங்க. அப்பதான் அவங்க ஃபண்ட் வரும். அதுல வந்து பூசாரிகள் நலவாரியம்லாம் இருக்கு. அதெல்லாம் சேர்றத பத்தி விழிப்புணர்வு வந்து டிவி சேனல்ல இருந்தா இந்து சமயத்துறை சார்பு வந்து அ விழிப்புணர்வு பண்ணும்போது வந்து அவங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்ல டூர் டூர் வந்து பார்த்தீங்கன்னா, போறாங்க. காசி, அ திருப்பதி, அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அம்மன் கோயிலு, அந்த மாரி கோயிலுகளுக்கு எல்லாமே வந்து கூட்டிட்டு போறாங்க. முருகன் அறுபடை வீடு அந்த கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. இத பத்தியெல்லாம் வந்து அ இந்து சமயத்துறை சார்புல வந்து நியூஸ்லயே வந்து வெளியிடும்போது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு 60 வயதுக்கு மேற்பட்ட உள்ளவங்கலாம் விண்ணப்பிச்சு பயன்பெறுவாங்க. இதெல்லாம் வந்து புதுசா வந்துற தமிழக அரசு அப்புறம் மற்றும் எதிர்க்கட்சியெல்லாம் அத வந்து சுட்டிக்காட்டி, புதிதா ஒரு சேனல் கொண்டு வரணும்னு கோரிக்கை வைக்கணும்னு கேட்கிறேன். இத வந்து நான் அந்த கோரிக்கையாவ முதல்வருக்கு அடுத்த கடிதத்தில ஒரு கடிதம் குடுக்க போறேன். ஒரு கடிதம் மட்டும் அப்டேட் குடுத்துட்டேன். தேங்க் யூ.